ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒரு பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த விழாவின் பெயர் தமத்திருத்துவத்தின் திருவிழா. Today we are celebrating the solemnity of the Most Holy Trinity. நான் இங்கே பங்கு சாமான் இருக்கிறப்ப இங்கே திருமல்கிரியில் பேரண்ட்ஸ் சென்டர் வருவாங்க. இதுக்கு லெட்டர் வாங்க வருவாங்க. என்ன லெட்டர் வாங்க வருவாங்க? கன்செஷன் லெட்டர், அப்புறம் அட்மிஷன் லெட்டர். சரி, ஒத்துக்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். என்ன கேள்வி சொல்லுமா? சின்ன பசங்கனாக்கா ஹை ஸ்கூல் வரைக்கும் ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி? ப்ளீஸ் சே ஐ பிலீவ் இன் காட். வேறு ஒன்றும் இல்லை. சின்ன பசங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஐ பிலீவ் இன் காட். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சொல்ல காட்டில் லெட்டர் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஏன் கொடுக்க மாட்டேனாக்கா, நீ ஒரு கிறிஸ்துவனா என்கிட்ட வர. ஒரு கிறிஸ்துவன் என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு? அடிப்படை, அடிப்படையாக பேசிக். ஒரு கிறிஸ்துவனுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்கிற ஜபம் ஐ பிலீவ் இன் காட், விசுவாச பிரமாணம். எனக்கு ஹெயில் மேரி தெரியும் ஃபாதர். ஹெயில் மேரி இந்துஸ் கூட தான் தெரியும். ஆமாம் இல்லைங்களா? ரெண்டாவதாக அருமையானவர்கள், கொஞ்சம் பெரிய பசங்கனாக்கா இது கேட்பேன். என்ன கேட்பேன்? ஆக்ட் ஆஃப் கன்ட்ரிஷன். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? அதை வச்சு அவன் கன்ஃபெஷன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அவன் எத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் கல்யாணத்துக்கு வருவாங்க. ஐயா உனக்கு தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருக்குது சாமின்வாங்க. அடுத்த கேள்வி கேட்பேன், அந்தோணியார் கடவுளா இல்லையான்னு கேட்பேன். என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? கடவுளா இல்லையான்னு என்ன சொல்லுவாங்க? கடவுள்ன்னுவாங்க. அப்போ என்ன பனிஷ்மெண்ட்டு? 1 வருஷம் கல்யாணம் தள்ளி போட வேண்டியதான். 1 year போஸ்ட்போன் த மேரேஜ். இல்லையா? என்ன ஃபாதர், இந்த சின்ன தப்பு இதான் பெரிய தப்பே தான். சின்ன தப்பு கிடையாது, பெரிய தப்பு. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பைபிளில் தமத்திருத்துவம், அதாவது the word Holy Trinity is not available. புரியுதுங்களா? The word Holy Trinity is not in the Bible. That is true. தமத்திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த தமத்திருத்துவத்திற்கு இன் இங்கிலீஷ் பாயிண்டர்ஸ், தமத்திருத்துவத்தை குறித்து காட்டுகிற பைபிள் வேர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தானே பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வாரம் முன்னாடி என்ன பண்டிகை கொண்டாடணும்? போன வாரம் என்ன திருவிழா கொண்டாடணும்? வெரி குட். அதுக்கு முன்னாடி அசென்ஷன் ஆஃப் த லார்ட். அந்த அசென்ஷன் ஆஃப் த லார்ட், இயேசு கடைசி வார்த்தை என்ன? வாட் வாஸ் த லாஸ்ட் வேர்ட் ஜீசஸ் டோல்ட் பிஃபோர் அசென்ஷன்? Before he gives the commission, you're right, I will be with you, but he gives a homework for all of us, a commission for all of us. Commission, இந்த கமிஷன் நினச்சிக்காதீங்க. அது ரெசரக்ஷன் ஆன உடனே. பட் he gave us a job to do. நமக்கு வேலை கொடுத்துட்டு போனார் சாமி. Can you please quote that word? அது எங்காலும் தெரியும். you're right. Go baptize in whose name? சகாயராஜ், டாமினிக் சாவியோ, அப்புறம் உங்கள் அசிஸ்டன்ட் ஃபாதர் பேர் என்ன? போன வருஷத்தோட பேர் முத்துக்குமாரா? முத்துக்குமார். அவர் பேர் என்ன? ஆந்தனி முத்து. ஓகே, ஸோ கோ அண்ட் பேப்டைஸ் தெம் இன் த நேம் ஆஃப் ஆந்தனி முத்து, டாமினிக் சாவியோ, சகாயராஜ் அப்படின்னாரா? என்ன சொன்னார்? that is important. Go and baptize them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. உலகெங்கும் சென்று எல்லாரையும் சீடரா மாத்துங்கன்றாரு. நான் எப்படி மாத்துங்க? சீடரா மாத்துங்க. ஹீரோயினா மாத்துங்கன்னு சொல்ல, சீடரா மாத்துக்குங்க. மாத்திட்ட பிறகு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு
The one who says the next line, I'll give 1,000 rupees. Come on. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு? The one after baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit and okay. ஒவ்வொரு க்ளூக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும் காசு, பரவாயில்லையா? ஒவ்வொரு க்ளூக்கும் காசு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. Teach them to விட்டுருங்க, கம்பெனி வந்துச்சு அது. Teach them to observe all that your grandfather, your grandmother, your godfather, your godmother taught you. கரெக்டா? Teach them to observe all that I, the Lord Jesus, taught you. ஓகே. உலகெங்கும் சென்று எல்லாரையும் சீடரா மாத்துங்க, பக்தர்களா மாத்தாதீங்க. பக்தன் நான் ஆரோக்கிய மாதா பக்தன், நான் அந்தோனியார் பக்தன், நான் சுசேப்பர் பக்தன், ஏசு மேலதான் போயிட்டாரு. இப்போ உங்க வீட்டில் போய் பாருங்க, இந்த நம்முடைய இந்து சகோதரர்கள் வீட்டு முன்னாடி அந்த இது வைப்பாங்க, மா இலைன்னு சொல்லுவாங்க, மாங்காய் இலை இப்படி வைப்பாங்க. ஒருத்தர் திருநாளுக்கு மாங்காய் இலை வைப்பாங்க. இப்போ நம்ம மக்கள் கூட வைக்கிறாங்க அந்த மாதிரி. ஏதாவது புனிதர்கள் செயின்ஸ் ஃபோட்டோ வைக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஓகே. சென்ட்ரல் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? சென்ட்ரல் யார் இருக்காங்க? ஜீசஸே கிடையாதாங்க. சென்ட்ரல் யார் இருக்கிறாங்க? ஆரோக்கிய மாதா இருக்கிறாங்க. சைடில் யார் இருக்கிறாங்க? ஆரோக்கிய மாதாக்கு அடுத்து செபஸ்தியா இருக்கிறாரு. இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க? அந்தோனியார் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வேறு யாரும் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து எங்கே மூலையில் இருக்கிறாரு. அதான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு. ஓகே. Teach them to observe all that I have commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள். அதாவது இயேசு என் தந்தையின் பெயராலும் என் பெயராலும் தூய ஆவியானவரின் பெயராலும் நீங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாரு. அதே போல one example. Second example is பாருங்க, God is a Trinity. அந்த வேர்ட் இல்லாட்டி கூட there are glimpses. For example, Genesis chapter 2 verse 26. கட்டின பைபிள் இருக்குதா? இல்லை ஃபாதர், நாங்கள் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வந்தாக்கா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தாக்கா காஃபி ரொட்டி தான் எடுத்துன்னு வரோம், பைபிள் எடுத்து வர மாட்டோம். அந்த நாள் கையில் பைபிள் இருக்குதாங்க. ஓகே. பைபிள் எடுத்துட்டு வாங்க. ஸோ Genesis 1:26 கட்டின இருக்குதா? இல்லை. வெரி குட். இருக்குதா? படிமா. Genesis 1:26 சீக்கிரம் படிங்க. Come to the mic. Come to the mic. Then God said, "Let us make human mankind in our image, according to our likeness." Thank you. Can you please stress that first two words? Mankind in our image. Little 26. Then God said, "Let us make." Thank you. So God said, "Let us make man in our image," not let me. புரியுதுங்களா? மனிதர்களை என்னுடைய சாயலாகவும் என்னுடைய பாவனையாக படைப்பேன் சாமி சொல்ல. மனிதர்களை நம்முடைய, புரியுதா உங்களுக்கு? நம்முடைய பாவனையாகவும் நம்முடைய சாயலாக படைப்போம். Let us create man in our image, in our likeness, plural, reference to the Trinity. Second, Genesis 3:22. Okay, Genesis 3:22. Then the Lord God said, "See, the man has become like one of us." So, see, the man has become like one of us. Please sit down. மனிதர்கள் என்னை போல மாறிவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லாமல் நம்மை போல மாறிவிட்டார்கள். செகண்ட் ரெஃபரன்ஸ். தேர்ட் ஒன், Genesis 11:7. ஆதியாகமம் 1:17. அதாவது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது லைவில் ஓடி இங்கே சொல்கிறது பயமாக இருக்குது. ஓகே. யானைக்கு மதம் பிடிச்ச மதனா தெரியுமா உங்களுக்கு? மதனாக்கா ஹையர் கிரேட் ஆஃப் கொழுப்பு. ஓகே. மதம் பிடிச்ச என்ன பண்ணுமா, அது மேலேயே அது மண்ணவாரி போட்டுக்குமா. அந்த மாதிரி கடவுள் தண்ணீரால உலகத்தை அழித்த பிறகு ஜனங்க புத்தி கற்றுக்கணும்ல. ஜனங்க என்ன சொல்லிடணும், நாங்கள் பாவம் செய்தோம், ஆகவே கடவுள் எங்களை தண்டிச்சாரு,
இனிமேல் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காமல் கேனத்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? நம்ம வந்து ஒரு பெரிய கோபுரம் கட்டிடலாம், பெரிய கோபுரம் கட்டிடலாம். அடுத்த முறை ஆண்டவர் மழை அனுப்பிச்சாக்க என்ன பண்ணலாம், எல்லாம் போய் மேலே செட்டில் ஆகிடலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜெனசிஸ் 11:7 சொல்லுமா. Come, let us go down and confuse their language. God said, let me go down and confuse the language ன்னு சொல்ல, let me, நான் போய் அந்த மக்களுடைய பேச்சில் மொழியில் வந்து வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொல்ல. பைபிள் says, let us go down and confuse their language. நாம் சென்று அந்த மக்களுக்கு மொழி புரியாதபடி அவர்களை மாற்றி விடுவோம். ஃபைனல் ஒன், ஐசாயா 1:8. ஐசாயா 1:8. ஓகே சரி. ஐசாயா 1:8 வந்து என்ன ஆகுதுனாக்கா, ஐசாயா வந்து ஒரு காட்சி காண்றார். அந்த காட்சியில் வந்து கடவுளுடைய மாட்சிமையை பார்க்குறாரு. ஸோ இன் ஐசாயா சாப்டர் 3 ஐசாயா கெட்ஸ் அ விஷன் ஆஃப் சீயிங் யாவே இன் ஆல் இஸ் க்ளோரி. அப்போ வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு யாராவது கடவுளை நேராக பார்த்தாக்கா அவங்க வந்து செத்துடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. ஆகவே இசையாஸ் பயப்படுறார், பார்த்துட்டு பயப்படுறார், ஐயோ நான் அசுத்தமான உதடு உள்ளவன், அசுத்தமான உதடுகள் உள்ள மக்களின் வடிவை வாழ்கிறவன், ஆண்டவரை கண்டேனே, அப்படின்னு எனக்கு கண்டிப்பா சாவுதான் அப்படின்னு பயப்படுறப்ப ஓகே. ஸோ அப்போ வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தூதரை அனுப்புகிறார். தூதரை அனுப்பிட்டு அந்த தூதர் என்ன பண்ணுறாங்க, சம்மனஸு பீடத்திலிருந்து நம்ம இது நெருப்பு எடுத்துகிட்டு வராங்க. அது பேர் என்ன, சிம்டான்னு சொல்லுவாங்க, சிம்டா உங்கள் தமிழில். அதை நெருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இசையாஸ் வாயை தொடுறாங்க. தொட்டுட்டு சம்மன் சொல்கிறாரு, பாருங்க இந்த நெருப்பு வந்து கடவுளுடைய பீடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த நெருப்பு உன் வாயில் தொட்டதுனால உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. So when Isaiah makes this statement after having the vision of Yahweh in all his glory, he says, I am a man of unclean lips and I live among the people of unclean lips. I have seen the Lord in all his glory, therefore there is death awaiting me. So when he made this statement, an angel of the Lord took a piece of burning charcoal from the altar through tongs and came and touched the lips of Isaiah and said, this fire from the altar has touched your lips, therefore your sins are forgiven, you will not die, please be happy. After this incident, something very, very important happens. Can you please read Isaiah 1:8? And daughter of Zion is left like a booth in a wine. Isaiah 1:8 இல்லையா? Okay, maybe. So God says, whom shall I send? Who will go for us? I think I will give the quotation afterwards. So God says, very, very important. God did not say, whom shall I send? Okay, first word. Second, who will go for us? Whom shall I send? Who will go for us? One God in three persons. Okay, நாம் யாரை அனுப்புவோம்? அப்போ பதில் சொல்றப்போ இசையா சொல்றாரு, என்னை அனுப்புமாண்டு. Therefore, my dear brothers and sisters, even though the word Trinity is not seen in the Bible, not heard in the Bible, there are lot of references pointing towards Trinity. That is the main point. ஆகவே தமத்திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் எல்லா கட்டி கூட அந்த தமத்திருத்துவத்தின் மூன்று ஆட்களை நாம் பைபிளில் நிறைய முறை பார்க்கிறோம். ஓகே. When Jesus was baptized, what happened? When Jesus was baptized and came on the river Jordan, on the shore of the river Jordan, what happened? இயேசு ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்றவுடன் அங்கே என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆச்சு? எல்லாம் சொல்லுங்களேன். Heavens was opened, then Holy Spirit came. அப்புறம் புத்தனை முடிஞ்ச என்ன கொடுக்குறோம் நம்ம பசங்களுக்கு? புத்தனை முடிஞ்ச உடனே என்ன கொடுக்குறோம்? வெளியே வந்த உடனே பால் பழம் கொடுக்குறோம். அந்த பால் பழத்தில் எல்லாம் உள்ளே போயிடுது இல்லைங்களா?
ஓகே, அந்த பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, the heavens were opened and the Spirit of God descended upon whom? Jesus. So the Holy Spirit is there, Jesus is there, and a voice was heard from heaven. What is the voice? This is my beloved son, and okay, this is my beloved son in whom I am well pleased. அப்புறம் listen to him. ஸோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் கரை மேலே ஏறுறாரு, யோர்தான் கரை மேலே ஏறுறப்ப வானம் திறந்து, அது ஒரு பாட்டு இருக்குது, என்ன சூப்பர் பாட்டு, வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆனால் என்னாச்சு, அன்னைக்கு இயேசு ஆண்டவர் மீது, சுதனாகிய கடவுள் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வர தந்தையின் குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு பூரிப்படைகிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். And therefore, my dear brothers and sisters, we believe in how many gods? One God manifested in three persons. Please be very very careful. நைட் 1 மணிக்கு எழுப்பி, 1 மணிக்கு எழுப்பிட லோடில் தான் ஒன்றும் தெரியாது அப்போ. ஓகே, ஸோ நார்மலாக யார் நார்மலாக தூங்க போகிறீங்களோ லோடெல்லாம் ஏற்றிக்காமல் அவங்களுக்கு சொல்கிறது இது. ஓகே, லோடு ஏற்றினா ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, 1 மணிக்கு எழுப்பி நான் சொல்லணும், எத்தனை கடவுள்? பழைய தமிழ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக நல்லா மாற்றி விட்டாங்க. ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன், ஒரு அருமையான வார்த்தை. ஒரே சர்வேஸ்வரனை நான் விசுவசிக்கின்றேன், வானமும் பூமியும் காணாது, ரொம்ப அருமையா இருக்காது. So I believe in how many gods? One God manifested in three different persons. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, உங்க ஃபாதர் சொல்லியிருப்பாரு. சென்ட் அகஸ்டின் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சென்ட் அகஸ்டின் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சென்ட் அகஸ்டின் வெரி வெரி highly intellectual. He is called the doctor of the church. இந்த திருச்சபையில் very few saints are called the doctor of the church, like Saint Anthony. டாக்டர்னா ஊசி போடுற டாக்டர் இல்லை. ஓகே, the one who defends the faith. அந்த அகஸ்டின் ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப சூப்பர் மூளை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த பீச்சில் வேளாங்கண்ணி பீச்சில் ஓகே நடந்து யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி ஒரு கடவுள் 3 ஆட்கள், 3 ஆட்கள் ஒரு கடவுள், how it is possible, one God, 3 persons, 3 pound. He was getting confused. வாக்கிங் பண்ணி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படி வாக்கிங் பண்ணுறப்போ ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணியிருக்குது, அந்த கடலில் கையால் தோண்டி ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்குது, கடலில் போயிட்டு கையில் தண்ணி கொண்டு வந்துட்டு இந்த குழியில் ஊற்றினுக்குது. ஓகே, இது இந்த காட்சி ஒரு வினோதமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது அகஸ்டினுக்கு. அப்போ அகஸ்டின் போய் அந்த குழந்தைய கேட்டாராம், அம்மா என்ன பண்ணுற பாப்பா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், இந்த கடலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த குழியில் ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அகஸ்டின், அது எப்படி முடியும், இந்த கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த குழி ரொம்ப சின்னதாக இருக்குது, எப்படி முடியும்? அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், தம திருத்துவத்தின் ரகசியமானது இந்த கடல் மாதிரி, உன் மூளை இந்த குழி மாதிரி, அது உள்ளே போகாதுன்ட்டு அந்த குழந்தை மறைஞ்சிடுச்சான். ஸோ இட் இஸ் செட் இன் த லைஃப் ஆஃப் சென்ட் அகஸ்டின் that one day he was walking in the beach with a deep thought, how it is possible that one God in 3 persons, one God. And as he was walking, he saw a small little girl who made a hole in the beach, a small hole in the beach, and taking the water from the sea and coming and pouring with their small little hands. Okay, so Saint Augustine was taken up by this action and asked this girl, my dear child, what are you doing? And the child replied, I am going to empty the entire sea water into this small hole. And Saint Augustine said, it is not possible. The child said, why it is not possible? Saint Augustine said, the water is very very big in quantity and the hole is too small. How can you do that? Then that girl, that small little girl said, it's the angel, of course, the what you call them, the mystery of the most holy Trinity is as vast as the sea, and your what you call brain is as small as this hole, you cannot comprehend. And the child disappeared. ஆகவே அருமையானவர்களே, நம்ம இன்னைக்கு இதை எடுத்துக்கிறோம், என்னன்ட்டு கடவுள் 3 ஆட்கள் ஒரே கடவுள். இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
இந்த திருவிழாவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் ஃபீஸ்ட் அண்ட் அஸ்? வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் திஸ் ஃபீஸ்ட்? இந்த ஃபீஸ்ட் என்ன சொல்லுதுன்னு அருமையான சகோதர சகோதரிகளே, தமிழ் சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்ப சேர்ந்து வாழ்றப்ப நிறைய நன்மை. நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கையில நாம் சேர்ந்து வாழணும். பாருங்க அருமையானவர்களே, அது எப்படி நடக்கும்னாக்கா, நம்ம யாரை பார்க்கணும்? பரிசுத்த ஆவி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அது பரிசுத்த ஆவி புறா வடிவில் நான் பார்த்துருக்கோம். பாருங்க, கடவுள் ஆவியானவர். God is spirit and anyone who worships God should worship in spirit and truth. கடவுள் எப்படி இருக்கார் நம்ம யாருமே பார்த்ததில்லை. ஓகே, ஆகவே அந்த இயேசு பார்த்துருக்கோம். அவர் கடவுளாக மனிதனாக வந்ததால அவரை பார்த்துருக்கோம். ஓகே, நமக்கு எக்ஸாம்பிள் யாரு? இயேசு கிறிஸ்து. பாருங்க, நல்லா கவனிங்க. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The Gospel of St. John chapter 10 verse 31. Jesus says, I and the Father are one. நானும் என் தந்தையும் ஒன்றே. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்று. யார் பெரியவங்க யார் சின்னவங்க? யாரும் கிடையாது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, ஏசு சொல்றாரு பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் தந்தை என்னை விட பெரியவர். மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் தென் மை செல்ஃப். இந்த மாதிரி ஒரு குணம், இயேசுவுடைய குணம் புனித பவுல் சொல்வார். ஓகே, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5ல இயேசு ஆண்டவரின் மனநிலைமை உங்கள் ஒவ்வொருவரிலும் குடிக்கொள்வதாக. Okay, Paul says right into Philippians chapter 2 verse 5, put on the mind of Jesus Christ. Which mind? The mind of Jesus Christ who said, I and the Father are one. And the mind of Jesus Christ who said, in spite of he and the Father being same, one and same, he takes the second place voluntarily and says, the Father is greater than myself. ஆகவே இயேசுவின் மனநிலை எப்படி இருக்கணும்னாக்கா, அருமையானவர்களே பாருங்க, நானும் தந்தையும் ஒன்றே என்று சொன்ன இயேசு ஆண்டவர், என் தந்தை என்னை விட பெரியவர். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் ஓகே நம்ம விட்டு கொடுக்குற சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குதா? ஓகே, கிடையவே கிடையாது. கல்யாணத்து அன்னைக்கே தொடங்கும் அந்த சண்டை. எப்படி தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, கேளுங்க. 2 கேமராமேன் இருப்பாங்க, 2 வீடியோகிராஃபர் இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? மாப்பிள்ளை சைடு அங்கே ஃபாதர்னா சொல்வார், கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். ஆச்சுங்களா? அங்கே 2 ஆயிடுச்சுங்க, அங்கே 2 ஆயிடுச்சு. இப்போ ஒரு புது ட்ரெண்டு. நம்ம தமிழ்கார பொண்ணுங்கள்லாம் அப்போ இங்கிலீஷ்கார ஆகிட்டுக்கிறாங்கப்பா. அது பெரிய கொடுமையாகுது. இப்போ பார்க்கணுமே. இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்துருக்கு. என்ன ட்ரெண்ட் தெரியுமா? பையன் இங்கே ஆர்டரில் உட்காந்துக்குவானா, பொண்ணு அவங்க அப்பா கையில் கொடுப்பாராம். நான் சொல்கிறேன், கணவன் மனைவியா அவங்க நடக்கிற முதல் பயணம் அது. ஆமாம் இல்லைங்களா? த ஃபர்ஸ்ட் ஜேர்னி தி ஆர் மேக்கிங் டுவர்ட்ஸ் தி ஆல்டர். அப்போவே மாப்பிள்ளையும் பொண்ணும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் போகிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, திஸ் இஸ் ஆல். அங்கிருந்து டிவிஷன் தொடங்குது, அங்கிருந்து டிவிஷன் தொடங்குது. ஆகவே அந்த வீடு அப்படியே கண்டினியூ ஆகுது. எங்கள் வீடு நாங்கள் தான் பெருசு, எங்கள் குடும்பம் தான் பெருசு. அப்படி அந்த எனக்கு கண்டிப்பாக சொல்ல பாருங்க, எத்தனையோ கல்யாணம் இந்த மேரேஜ் ட்ரைபிள் இருக்கிறேன், எத்தனையோ கல்யாணங்கள் உடஞ்சிருக்குது. காரணம் தெரியுமா? அந்த தாழ்ச்சி இல்லை. தாழ்ச்சி, கீழ்ப்படுதல், பொறுமை அது கிடையாது. இன்னைக்கு சென்ட் ஆந்தோனி என்ன பண்ணுறோம்? சென்ட் ஆந்தோனி பேர்ல் ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டின்னா என்ன தெரியுமா? அதாவது பழைய தமிழில் தரித்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ தரித்திரம் கெட்ட வார்த்தை, அது கிடையாது. தரித்திரம் பிடிச்ச அந்த தரித்திரம் கிடையாது, ஏழ்மை. ஓகே, ஏழ்மைனாக்கா பீயிங் சிம்பிள் இன் லைஃப். பாருங்க சின்னப்ப சொல்றாரு, கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு, நல்லா வச்சுங்க, கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு தம்மையே வெறுமையாக்கி
அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். Look at today we are meditating upon the topic called St. Anthony Pearl of Poverty. Poverty means it is a lifestyle. It is a lifestyle, not material poverty is talking about. Okay, in spite of having everything, still I will be simple in my life because God is the author of my life. Pearl of poverty. அந்த ஏழ்மையில வந்து ட்ரெஸ்ல மட்டும் கிடையாது, மனநிலைமையில கூட. ஈவன் in our attitude also we should be simple. இல்லைங்களா? we should be simple. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், everybody knows that. அந்தோனியார் வந்து ஒரு பெரிய பிரசங்கியாரா மாறதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? What kind of jobs Anthony was doing before he was identified as a preacher? எங்க வேலை பண்ணிட்டு இருந்தாரு? கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நம்ம வீட்டு பசங்கள்லாம் சாமான கழுவுறாங்களா? காலேஜ் போகிற பசங்க சாமான கழுவுறாங்களா? ஏன்? கை கருப்பாயிடுதுன்றாங்க. ஆகவே யாருமே அந்த தாழ்ச்சி பாருங்க, அந்த 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 அந்தோனியாரை போல மனநிலைமை நம்மகிட்ட கிடையாது. ஆமாங்களா? அந்த அந்தோனியாருடைய மனநிலை pearl of poverty, அந்த எளிமை கிடையாது. நீ வந்து எல்லாம் ஷோ புட்டப் தான், எல்லாம் ஷோ புட்டப் தான். எங்க நீங்க ஃபங்க்ஷனால ஷோ புட்டப் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில் வர்றப்ப கூட ஷோ புட்டப் வேணுமா உங்களுக்கு? அருமையான சகோதர சகோதரிகளே, கோயிலில் வர்றப்ப கூடவா? கோயிலில் பாருங்க, இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. மார்க்கு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யாகப்பரும் அருளப்பரும் அவங்க அம்மாவை கூட ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க. யார்கிட்ட? ஜீசஸ் கிட்ட. ஆண்டவரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன ப்ராமிஸ்? என் பையன் ஒருத்தன் யாகப்பர் வந்து ரைட் சைடில் உட்காரணும், அருளப்பர் லெஃப்ட் சைடில் உட்காரணும். மற்ற 10 பேர் எப்படின்னா பாழாப்பாயிடும், பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ ஏசு என்ன சொல்ற தெரியுமா? ஏசு சொல்றாரு பாருமா, என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார்றத யார் முடிவு பண்றது? நான் கிடையாது, எங்க அப்பா முடிவு பண்ற. பாருங்க, தட் இஸ் வாட் வி நீட் இன் த ஃபேமிலி. When James and John came with their mother with recommendation, Jesus, give me the promise that one son of mine will sit on your right, one at your left. Jesus says that decision is not mine. That decision belongs to my Father. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் கிடையாது, அந்தோனியாருடைய குணம் நமக்கு கிடையாது இன்னைக்கு. ஓகே, ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம், அந்த வெறுமைத்தனம் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இருந்தாலும் கூட நான் ஒரு அந்தோனியாரை போல எளிமையான சிம்பிள் லைஃப் ஸ்டைல், அந்தோனியாரை போல எளிமையான சிம்பிள் லைஃப். எங்க முக்கியமா கோவிலுக்கு வர்றப்ப, நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறப்ப என்னென்னா போட்டுன்னு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு வரப்ப அந்த சிம்பிளிசிட்டி. யாரோ ஒரு ராணி நாங்கள் வந்தோம், அந்த ராணி பேர் ஞாபகம் வரல. ஐம் நாட் கெட்டிங் ஹர் நேம். கேத்தரின் நம்ம கெட்டிங். அந்த ராணி வந்து கோயிலுக்கு வர வரைக்கும், கோயிலில் வர வரைக்கும் ராணின்னு அப்படி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பழைய ராணி இருக்காங்க, அப்படியே சும்மா கோல்டுக்கெல்லாம் போட்டுன்னு வருவாங்க. அந்த அம்மா வந்து வெளியே ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறப்ப ராணி மாதிரி போவாங்களாம். கோவில் உள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்களாம், அந்த இது இருக்கு பாருங்க, க்ரௌன் எடுத்துருவாங்களாம், எடுத்துட்டு கோயிலில் வருவாங்களாம். ஸோ சில அவங்க கேட்டாங்க, ஏமா நீங்கள் ராணி ஆச்சு, ஏன் அந்த க்ரௌனை எடுத்துகிட்டு வரீங்கன்னாக்கா அவங்க என்ன பதில் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பதில் கொடுத்துருப்பாங்க? நோ அவங்க சொன்னாங்களாம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முள்முடியை போட்டுட்டு இருக்கிறப்ப நான் எப்படி கோல்டு க்ரௌன் போட முடியும்? இன்னைக்கு இங்கே இருக்கிற லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவர், ஓ குவீன், why are you removing your crown when you enter the church? Was asked, the question was asked, and she replied, when my Lord Jesus Christ is wearing the crown of thorns, how can I wear the crown of gold? That is called pearl of poverty. Simplicity in thought, simplicity in lifestyle. ஓகே, காசு வருது, எம்என்சியில் வேலை பண்ணுறீங்க, சூப்பராக காசு வருது, வீக்கெண்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வீக்கெண்டு. ஆனால் ஆலயத்திற்கு வருகிற பொழுது, ஆலயத்திற்கு வருகிற போது நம்மை விட பெரியவர் இங்கே ஒருத்தர் இருக்கிறார்.
சில நேற்று மெட்டுக்கூடா பூசைக்கு போயிருந்தேன். பூசை முடிஞ்சு வெளியே வரப்போ சில பேர் வந்துட்டு, ஃபாதர் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் போடுங்க ஃபாதர், பிளெஸ்ஸிங் போடுங்க ஃபாதர். நான் போடல. ஏன் சொல்லுங்கள், ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்? நன்மை வாங்கி 5 நிமிஷம் கூட ஆகலையே. நன்மை வாங்கி இல்லைப்பா நீங்கள் கை வைங்க. நான் கை வைக்கிறது நான் கடவுளா? அப்போ நான் சொன்னேன், சரி உங்களுக்கு கை தானே வைக்கணும், நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, எங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லிட்டு எஸ் அந்தோனி எலிசபெத் உங்களை ஆச்சரிப்பார்கள். அப்படிதானே சொல்லணும். பின்ன அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை அழைப்பது எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்காக. இன்டர்நெட் ரொம்ப சூப்பராக படித்தாங்க, ரொம்ப சூப்பராக படித்தாங்க. சிம்பிளிசிட்டி இன் லைஃப் ஸ்டைல், சிம்பிளிசிட்டி இன் லைஃப் ஸ்டைல். முக்கியமாக பாருங்க, இப்போ வந்து நம்மலாம் அந்தோனியாரை நேராக பார்த்ததில்ல. ஓகே, இப்போ வந்து அந்தோனியார் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு முறை கோயிலோட வரலாம் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டீங்க ஒரு திருநாளுக்கு. அருமையானவர்களே, அது வந்து ரொம்ப திக்க ட்ரெஸ்ஸு, ரொம்ப திக்காக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, அந்த ட்ரெஸ் தான் அவங்க போடணும். ஓகே, அந்த அந்தோனியார் திருநாளை கொண்டாடுறதுக்கு நம்ம எப்படி வரோம் இன்னைக்கு? கோல்டு ஷோல்டர்னு வரோம், ஹாட் ஷோல்டர்னு வரோம். ஓகே, பின்னாடி தூக்கிட்டு பின்னாடி தூக்கிட்டு. அருமையான என்ன ஞாபகம் வச்சுங்க, whatever is distracting me to participate in the holy mass is sin. இப்படி பண்றது போடு எப்படி எடுக்கிறது. No, you are in the presence of God, the presence of God. ஆள் ஒழுங்கா 24 மணி இப்படி எடுத்து. அப்பா இதுக்கு வரீங்க பின்ன அந்த அப்படி இல்லையே, அந்த வாழ்க்கை அப்படி இல்லையே. pearl of poverty. See, பாருங்க அருமையானவர்களே, இந்த கோவிட் வந்த பிறகு நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? அப்படி எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது. நம்மளோட மூச்சை பண்ண முடியுமா? வெண்டிலேட்டர் எடுத்த உடனே என்ன ஆகுது? அவ்வளோதான். அதான் நம்முடைய வாழ்க்கை. வெண்டிலேட்டர் எடுத்த உடனே என்ன ஆகுது? அவ்வளோதான். அதான் நம்முடைய வாழ்க்கை. தாழ்மையாக இருந்து ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் கொடுத்து, ஆண்டவருக்கு எல்லா புகழும் கொடுத்து, நம்ம அந்தோனியாரை போல ஒரு எளிமையான வாழ்க்கை, முக்கியமாக எளிமையான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுமா, எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். Blessed are the poor in spirit, they shall be called the children of God. உண்மையாகவே நம்ம வந்து அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். நான் ஆலயத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு இங்கு இருக்கின்றார். அது போல நான் அந்தோனியாரை போல சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இங்க தான் எல்லா ஃபேஷனையும் பார்க்கலாம். நம்ம கோயிலில் தான் எல்லா ஃபேஷனையும் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல தெரியுமா? ப்ளீஸ் ரிமெம்பர், ஸ்பெஷலி ஆல் தோஸ் who are extraordinary showing off, I will not share my glory with anyone. என் மகிமையை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். கோயிலில் வந்த உடனே எல்லார் கண்ணும், அஃப்கோர்ஸ் இந்த மூஞ்ச பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எல்லார் கண்ணும் எங்கே இருக்கணும்? பீடத்து மேலே இருக்கணும். ஒருவேளை பீடத்து மேலே இல்லாமல் உங்க மேல இருக்குதுனாக்கா நீங்கள் மக்களை பாவத்திற்கு இழுத்து கொண்டிருக்கிறீர்கள். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். Your fashion, your design, whatever may be, if it is taking the eyes of the faithful off the altar, and it is towards you, remember, you are enabling people to commit sin, and you are responsible for that, and God will account it in your life, my dear brothers and sisters. Simple life is very, very important. முக்கியமாக அந்த கல்யாணத்து அன்னைக்கு ஒரு கோலம் பண்ணுறாங்க பாருங்க அருமையானவர்களே. கல்யாணத்து அன்னைக்கு அந்த ஜபத்தை தவிர எல்லாமே இருக்குதாங்க. ஜபத்தை தவிர சிம்பிளிசிட்டி இல்லை. ஓகே, அந்த எப்போ தெரியுமா அந்த சிம்பிளிசிட்டி வரும்? ஒரு சின்ன பைபிள் எக்ஸாம்பிள் கொடுத்து முடிக்கிறேன் பாருங்க. தாவீது வந்துட்டு ராஜா ஆயிட்டு கடவுள் எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்துட்டார். அவர் God gave all kinds of blessing to David. அப்போ என்ன பண்ணோம்? நான் என்ன பண்ணேன் பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு முறையும் when I celebrate my birthday, whenever I celebrate my ordination day, or whenever I get more appreciation for my sermon, father, super father, பிச்சு போட்டிங்க ஃபாதர் அப்படின்னாக்கா
நெக்ஸ்ட் டே வாட் ஐ வில் டூன்னா, நான் பெருமைக்காக சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், நேராக போயிட்டு ஐ வில் ஃபால் ப்ராஸ்ட்ரேட் பிஃபோர் த பிளஸட் சாக்ரமெண்ட். ஆண்டவரே, நேற்று கொஞ்சம் எனக்கு கே ஏறிடுச்சு சாமி. கேனா புரியுமா? கொஞ்சம் கே ஏறிடுச்சு ஆண்டவரே, கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நான் இருக்கிறது வாட் எவர் ஐ ஹவ் டன் எஸ்டர்டே இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, பட் ஐ எம் எ ஹியூமன் பீயிங், கொஞ்சம் கே ஏறிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க, மன்னிச்சுக்க சொல்கிறேன். தட் கைண்ட் ஆஃப் சிம்பிள் லைஃப் we need to have. ஓகே, அப்போ என்ன ஆகும் தெரியுமா? பைபிள் says, book of Sirach, the prayer of a humble person will penetrate the clouds. Point number 1. And that prayer will not keep quiet till it touches the feet of the Almighty. And that prayer will not keep quiet till the Almighty gives a favorable answer. தாழ்மை உள்ளவனின் ஜெபம் மேகங்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரின் பாதத்தை அடைகிற வரைக்கும் அமைதி கொள்ளாது. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு அமைதி கொள்ளாது. இன்னைக்கு நம்ம அந்தோனியார்கிட்ட கேட்கிற ஜெபம் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா, அந்தோனியா அப்படி தாழ்மையா இருக்கிறாரு. அவருடைய ஜெப வாழ்க்கை தாழ்மையாக இருக்கிறது, சிம்பிள் லைஃப். ஆகவே அவர் தன்னையே தாழ்த்துகிற காரணத்தினால அந்த பிரேயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. நம்மிடத்தில் தாழ்ச்சி இல்லாமல் போகிற பொழுது, சிம்பிளிசிட்டி இல்லாமல் போகிற பொழுது என்ன பண்றோம்? we treat ourselves equal with God. ஆண்டவருக்கு நம்ம ஈக்குவல் முடியவே முடியாது பிரியமானவர்களே. சோ தாவீது கிட்ட வருவோம். தாவீது என்ன பண்ணாரு? ராஜா ஆன பிறகு என்ன சொல்லியிருந்தோம்? ஆண்டவரே, ரொம்ப நன்றிப்பா, தேங்க்யூ வெரி மச். நான் எங்கேயோ பிச்சைக்கார மாதிரி இருந்தேன், நீ தான் பண்ணி, தேங்க்யூ காட் ஆஃப் ஃபாதர், ப்ளீஸ் கிவ் மீ த கிரேஸ் டு ரிமைன் ஃபேத்ஃபுல் டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன பண்ணார் தெரியுமா? ப்ராஃபட்டை கூப்பிட்டார். எந்த ப்ராஃபட்டு? சாமுவேலை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, ப்ராஃபட் சாமுவேல், என் வீடு நல்லா சூப்பராக இருக்குது. ஐ லிவ் இன் த ஐவரி பேலஸ், பட்டு த ஆர்க் ஆஃப் காட் இஸ் த டென்ட். நான் இவ்வளோ பேர் நல்ல வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். கடவுளுடைய அந்த என்னது ஆர்க் ஆஃப் த காட், பெட்டகம் ஒரு டென்ட்டில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருக்கு ஒரு கோவில் கட்டணும். நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? அது ஆண்டவர் கோவில் கட்ட நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? நல்ல எண்ணம். வெரி குட், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, டே சாமுவேல், அவனுக்கு போய் சொல்லு. I like the statement very much. I love that very much, that particular passage. Go and tell David, you were a shepherd boy. Who were you? You were a shepherd boy. நீ ஆடு மேய்க்கிறவன்டா, நீ ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது. நீ shepherd boy. You were a shepherd boy. It is I, the Lord, who lifted you up from following the sheep. It is I, the Lord, who made you prince over my people Israel. Please கோப்பிடு மேரக்கோ. நீ ஆடு மேய்ச்சிருந்தவன்டா. நீ ஆடு மேய்ச்சிருந்த, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை தேர்ந்தெடுத்து என் மக்கள் இஸ்ரவேலுக்கு அரசனாக திருநிலைப்படுத்தியவன் நான். ஆகவே கொஞ்சம் அடக்கி வாசினார் சாமி. நம்ம லாங்குவேஜ் சொன்னாக்கா கொஞ்சம் அடக்கி வாசி. ஆகவே அருமையானவர்களே, நீ புனித அந்தோனியார் தாழ்ச்சியின் உதாரணம். பேர்ல பாவர்ட்டி நம்ம தியானம் பண்றப்ப நம்முடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறணும். குறிப்பா கோவில்ல நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காது எதுவாக இருந்தாலும் சரி, லெட் அஸ் நாட், இந்த கோயிலை நம்ம ஜப வீடாக இருக்க வேண்டும். ஜப வீடாக, வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஜப வீடாக இருக்கணும். அப்போது மட்டும்தான் அந்தோனியாரை போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லை கட்டி அருமையானவர்களே, அந்த தாழ்ச்சி இல்லாமல் போக பைபிள் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது எங்களுக்கு ஃபாதர்களுக்கு. எவ்ரி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த தேர்ஸ்டே ஒரு அருமையான பைபிள் டெக்ஸ்ட் வரும், புக் ஆஃப் ஐசாயா. வித் ஹெவன் ஆஸ் மை த்ரோன் அண்ட் earth as my footstool, what temple can you build for me? But my eyes are drawn towards a person of humble spirit who trembles at my word. எப்படி இருக்குது வார்த்தை? ஓகே, வானம் என் சிம்மாசனமாகவும்
பூமி என் கால்மனையாக இருக்கிற போது நீ என்னப்பா எனக்கு கோயில் கட்ட போற? ஆனால் என்னுடைய கண்கள் யார் மேல இருக்கனாக்கா, யார் யார் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, தாழ்ச்சினாக்கா பேச்சில் மட்டும் கிடையாது, நடை உடை பாவனை எல்லாமே தாழ்ச்சியா இருக்கிறார்களோ, யார் யார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் யார் அடக்க ஒடக்கமா ட்ரெஸ் பண்ணி கோயிலுக்கு வராங்களோ அவர்கள் பக்கம் என் கண்களை திருப்புவேன். ஆகவே புனித அந்தோனியார் த பேர்ல் ஆஃப் பாவர்ட்டி என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையில், திருத்துவத்தின் திருவிழாவை கொண்டாடுகிற வேளையில், இயேசு தம்மையே தாழ்த்தியது போல, தந்தை என்னை விட பெரியவர், என் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உட்காருகிற அனுமதி எனக்கு கிடையாது, என் தந்தைக்கு இருக்கிற தாழ்த்தினாரோ, எப்படி அந்தோனியார் தான் வெளிப்படுவதற்கு முன்பதாக, அதாவது நான் ஒரு பிரசங்கியார் என்று வெளிப்படுவதற்கு முன்பதாக எல்லா விதமான ஒரு மீனியல் ஜாப் எல்லாம் பண்ணாரோ, அதே போல நாமும் ஆண்டவர் சமூகத்திற்கு வருகிற பொழுது நம்மையே தாழ்த்துவோம். நம்முடைய நடை உடை பாவனை லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஓகே, பூசையில் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எந்த லைஃப் ஸ்டைலும் வேணாம் பிரியமான சகோதர சகோதரிகள். அப்போ பாருங்க, நீங்கள் செஞ்சு பாருங்க ஆண்டவர் எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. எனக்கு பைபிள் says those who exalt themselves will be humbled and those who humble themselves will be exalted. யார் யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார், யார் யார் தங்களை உயர்த்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் தாழ்த்துவார். If the Lord opens the door, no one can close it. If the Lord closes the door, no one can open it. May the intercession of Saint Anthony, the pearl of poverty, enable us to be like him in a simple lifestyle and live a life that is pleasing to God. Amen.